ஹாய், வெல்கம் மக்களே. வெல்கம் டு மை சேனல் கம்யூனிகேட் வித் பீப்பிள். இது என்னடா கம்யூனிகேட் வித் பீப்பிள் அப்படின்னா, எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நம்மளுக்குள்ள ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? டவுட்ஸ், சந்தேகங்கள். யார்கிட்ட கேட்கலாம், எவங்கக்கிட்ட கேட்கலாம், எப்படி கேட்கலாம், இதை கேட்டால் என்ன ஆகுமோ, அதை கேட்டால் எவன் என்ன பண்ணுவானோ, இந்த மாதிரி நிறைய பயம் இருக்கும். அந்த பயத்தெல்லாம் போக்குறதுக்கு தான் கம்யூனிகேட் வித் பீப்பிள். நம்மளுக்குள்ள நம்மளே சும்மா கம்யூனிகேட் பண்ணிக்கலாமே. ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ ஒரு 2-3 நாளாக நம்மளை சுற்றி என்னடா நடக்குது அப்படின்னு யோசிச்சாவே கொஞ்சம் வியர்டாக இருக்குது, புதுசாக இருக்குது. நம்ம திருப்பி ஒரு பேண்டமிக்குள்ளே போகிறோமா, திருப்பியும் we are going to கொரோனா ஒரு கோவிட் பீரியட், மறுபடியும் ஒரு லாக்டவுனை ஃபேஸ் பண்ண போகிறோமோ அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. எஸ், நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் எஸ், இந்த கேஸ் பிரச்சனையும் பெட்ரோல் பிரச்சனையும் பற்றி தான் எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது. இது இயற்கையாக உருவான தட்டுப்பாடா, இல்லை செயற்கையாக யாராவது உருவாக்குன தட்டுப்பாடா அப்படின்னு எனக்குள்ள இருக்க அந்த கேள்விகளை, கேள்விகள் கூட இல்லை, அந்த சந்தேகங்களை இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இஃப் இன்கேஸ் யாருக்காவது இதுக்கான விடை தெரிஞ்சதுன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருங்க, ஸோ தட் ஐ கேன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் யூ பீப்புள். அஃப்கோர்ஸ் கமிங் டு த பாயிண்ட் என்னன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்மள மாதிரி மிடில் கிளாஸில் இருக்கிறவங்கலாம் வீட்டில் அரிசி, பருப்பு, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது காலியாகிறதுக்கு முன்னாடியே we go to a shop and get it. ஓகே, சாதாரண ஒரு தண்ணி கேனே எடுத்துக்கிட்டாலும் அந்த அளவு கம்மியாகும் போது ஓகே இது காலியாக போகுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இமீடியட்டாக நம்ம ஆர்டர் பண்ணி அடுத்ததை ரீஃபில் பண்ணி வச்சுப்போம். ஸோ ஒரு வீட்டுக்கே எப்படின்னும் போது இவ்வளோ பெரிய நாட்டுக்கு எப்படி பை த சடன் ஒரு கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு இல்லைங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அங்கே போர் ஆரம்பித்து 10 நாள் தான் ஆகுது. இந்த 10 நாளுக்குள்ள இங்கே எப்படி கேஸ் தீர்ந்து போச்சு, கேஸுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்றுக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, நம்பவும் முடியல. இது வாண்டடாக கிரியேட் பண்ணுறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுறது. பிகாஸ் anyhow கவர்மெண்ட் ஷுட் ஹவ் கீப் about nearby 30 to 50 டேஸ்க்கான ஸ்டாக் அவங்ககிட்ட கம்பல்சரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் மோரோவர் காலியாக 80% ஆஃப் ஸ்டாக் காலியானதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பேண்டமிக் அவங்க கிரியேட் பண்ணால் இட்ஸ் ஓகே, அக்செப்டபிள். பட் அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது we have to think about that. என்ன நடக்குது, நம்மளை சுற்றி யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். அண்ட் coming to one more thing, இந்த கொரோனா பீரியட்ல ஃபுட்ஸ்லாம் ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க. 100 பொருள் 200. இந்த பால் விலைலாம் புசுன்னு ஏற்றுனாங்க. அவங்க பிளாக்லலாம் பால் விற்றாங்க. பீப்புள் couldn't have forget it. Just 5 years back பிளாக்ல பால் விற்றாங்க. 24 பாலை 100 விற்றவங்கலாம் இருக்கிறாங்க. அது கவர்மெண்ட் அப்போ பயங்கரமாக இப்படிலாம் பண்ணுறவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கும், இவங்களாம் மனசாட்சியே இல்லையா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் விலையை ஏற்றி விற்பீங்க, நீங்களாம் மனுஷங்க தானே அப்படிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டோம். இவங்களாம் மனசாட்சியே இல்லாமல் நடந்துக்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, பிளா பிளா பிளான்னு நிறைய கேள்வி கேட்டோம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அந்த கேள்வியெல்லாம் இன்னைக்கு நம்ம ஏன் கேட்கல? இன்னைக்கு கேஸ் தட்டுப்பாடு இருக்கு. அஃப்கோர்ஸ் எஸ், கேஸ் தட்டுப்பாடு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல கவர்மெண்ட் கேஸுக்கு 60 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஏன் யாரும் பேச மாட்டோம்? அஃப்கோர்ஸ் எஸ், மேபி நாளைக்கு நிலைமை சரியாயிட்டு, இன்னைக்கு தான் மும்பை போர்ட்டில் ஒரு வெசல் வந்திருக்குது சொன்னாங்க, ஆயில் வெசல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீச் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஸோ காட்ஸ் கிரேஸ் எல்லாமே இதுக்கப்புறம் ப்ராப்பராக பழைய மாதிரி ஆயிடும்னு நினைக்கிறேன். அந்த பழைய மாதிரி ஆயிடுச்சுனாலும் இந்த 60 ரூபாவை கவர்மெண்ட் வாபஸ் வாங்குவாங்களா அப்படின்ற கேள்வி $1000 கொஸ்டின்ஸ் தான் என் மனசுல எழுந்திருக்கு. ஒருவேளை இந்த மொத்த விஷயமும் அந்த 60 rupees சுற்றி நடக்குது, எனக்கு தெரியல. எஸ், ஐ வாண்ட் டு நோ சம்திங். எல்லாருக்குள்ளேயும் இந்த கேள்விகள் எழணும், எல்லாரும் இந்த கேள்வியில கேட்கணும். நாளைக்கு நிலைமை சரியாயிடுச்சுன்னா கவர்மெண்ட் ஷுட் வாபஸ் தட் 60 rupees. அதுக்கு மக்கள் எல்லாரும் ஒன்று திரளணும். இன்னைக்கு 60 ரூபாய் இல்லை, 1000 ரூபாய்னா கூட பரவாயில்ல, கேஸ் கொடுங்க சார் அப்படின்ற ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். அந்த 60 ரூபாவை நம்ம மறந்துட்டோம். நாளைக்கு நிலைமை சரியாயிடுச்சுன்னா அந்த 60 ரூபாய்க்கு நம்ம திருப்பியும் இன்னைக்கு நிலைமை சரியாயிடுச்சுல, 60 ரூபாய் வாபஸ் வாங்குங்க அப்படின்னு கவர்மெண்ட்டை கேட்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கணும். கேட்போமா, கேட்க மாட்டோமா? Just communicate with people and think about it. Thank you.
உங்களில் ஒருவன்.